வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரவீனா, கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் பழனிசாமியுடன் மத்திய குழு இன்று ஆலோசனை. ஓரிரு நாளில் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல். முப்பது ஆண்டுகளுக்கு காங்கிரசால் ஆட்சி அமைக்க முடியாது. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி விமர்சனம். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான சீராய்வு மனு தள்ளுபடி. முதலமைச்சர் பழனிசாமி பொறுப்பேற்க மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய பிரதேசம், மிசோரமில் நாளை தேர்தல். வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் மும்முரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கஜா புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த மத்திய குழுவினர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பழனிசாமியுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். கடந்த 16ஆம் தேதி தாக்கிய கஜா புயலால் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து புயல் பாதித்த பகுதிகளை நேரில் பார்வையிட டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான 7 பேர் கொண்ட மத்திய குழு கடந்த 24ஆம் தேதி தமிழகம் வந்தது. புயல் பாதித்த பகுதிகளில் தொடர்ந்து 3 நாட்கள் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் இன்று சென்னை திரும்பும் மத்திய குழுவினர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். பின்னர் தில்லி திரும்பும் மத்திய குழுவினர் ஓரிரு நாட்களில் புயல் சேதம் குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் அளிக்க உள்ளனர். இதனிடையே கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட திருவாரூர், நாகை மாவட்டங்களில் முதலமைச்சர் பழனிசாமி நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் பழனிசாமி ஆய்வு நடத்தினார். மோசமான வானிலை காரணமாக திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஆய்வு செய்ய இயலாமல் முதல்வர் சென்னை திரும்பினார். இந்நிலையில் திருவாரூர், நாகை மாவட்டங்களில் முதலமைச்சர் பழனிசாமி நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இதற்காக இன்று இரவு காரைக்கால் விரைவு ரயில் மூலம் அவர் திருவாரூர் செல்ல உள்ளார். இன்னும் 30 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சியால் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பில்வாராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தவுடன் ஊழல்வாதிகளிடமிருந்து 90,000 கோடி ரூபாய் கருப்பு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது பிறக்காத பெண் அரசு ஆவணத்தில் விதவையாக்கப்பட்டு உதவித்தொகை வழங்கப்பட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். இல்லாத குடும்பத்தின் பெயர்களில் ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டதாகவும் பிறக்காத குழந்தைகளுக்கு பள்ளிகளில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தமிழக அரசின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததற்கு முதலமைச்சர் பழனிசாமி முழு பொறுப்பேற்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மு.க. ஸ்டாலின் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மக்கள் நலன் சார்ந்த வழக்கை எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு உதாரணம் என தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி கொள்கை ரீதியில் முடிவெடுக்க வேண்டும் என திமுக கோரிக்கை வைத்தபோது அதனை விமர்சித்த முதலமைச்சரும் அமைச்சர்களுமே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் நாளை தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளில் தலைமை தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. 230 தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேச சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த 1 மாத காலமாக பரபரப்பாக நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. 15 ஆண்டுகளாக முதலமைச்சராக உள்ள சிவராஜ் சிங் சௌகான் தலைமையில் இம்முறையும் ஆட்சி அமையுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதேபோன்று 40 தொகுதிகள் கொண்ட மிசோரம் மாநிலத்திலும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது.
தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கும் மிசோரம் தேசிய முன்னணி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இரு மாநில தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் தலைமை தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. நாட்டை உருவாக்கியவர்களை பிரதமர் மோடி அவமானப்படுத்துவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், மோடி பிரதமர் ஆவதற்கு முன்பு வேலை வாய்ப்புகள், விவசாயிகளின் விலை பொருட்களுக்கு உரிய விலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசி வந்ததாக தெரிவித்தார். ஆனால் பிரதமர் பதவி ஏற்றவுடன் அவற்றை எல்லாம் மறந்துவிட்டதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஏராளமான இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி அவதிப்பட்டு வருவதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியை காங்கிரஸ் தலைவர்கள் மோசமாக விமர்சித்து வருவது கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர்கள் குறித்து தரக்குறைவான கருத்துக்களை காங்கிரஸ் கட்சி கூறி வருவதாக தெரிவித்தார். அரசியல் லாபத்திற்காக மத்திய அரசு மீது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதாக முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார். और जिस पार्टी के नेता और जो पार्टी कन्फ्यूजन के चक्रव्यूह में फंस जाए तो उसका हश्र यही होता है कि ये तर्कों की कंगाली है, कुतर्कों का मवाली बना देती है। कांग्रेस के नेताओं की स्थिति यही है। आज कांग्रेस के लोग जो है वो क्या कर रहे हैं? प्रधानमंत्री जी पर व्यक्तिगत हमले कर रहे हैं, उनके माँ बाप पर हमले कर रहे हैं। डिफीट के डिप्रेशन में मानसिक संतुलन बिगड़ जाए ये तो पहले सुना है, लेकिन जो है वो पूरे की पूरी तरह से उनकी बोली बिगड़ जाए, भाषा बिगड़ जाए और एक कंपटीशन चल जाए कि प्रधानमंत्री नरेंद्र मोदी जी को कौन सबसे ज़्यादा खुल करके और कौन सबसे ज़्यादा बढ़ करके गाली और सबसे ज़्यादा गंदी गाली कौन दे सकता है, वही कांग्रेस का सबसे बड़ा नेता। காவல்துறையிலும் மருத்துவத்துறையிலும் நிகழும் பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்த உள்ளார்ந்த விசாரணை குழுக்களை அமைக்க மத்திய அமைச்சர் மேனகா காந்தி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து அரசு அலுவலகங்களில் நடக்கும் பாலியல் அத்துமீறல்களை விசாரிக்க உள்ளார்ந்த விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதை மேனகா காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் காவல்துறையிலும் மருத்துவத்துறையிலும் இத்தகைய குழுக்கள் அமைக்கப்படாததை அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளார்ந்த விசாரணை குழு உறுப்பினர்களுக்கு தக்க பயிற்சி அளிக்க விரிவான ஏற்பாடுகளை மத்திய பெண்கள் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகம் செய்துள்ளதாகவும் மேனகா காந்தி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் செல்போன் பயன்படுத்த தமிழக காவல்துறை இயக்குநர் ராஜேந்திரன் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பணி மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போது காவலர்கள் செல்போனை பயன்படுத்துவதால் பணியில் கவனக்குறைவு ஏற்படுவது தெரியவந்தது. காவலர்கள் அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துவதுடன் வாட்ஸ்ஆப்பில் அதிக நேரத்தை செலவிடுவதாகவும் புகார்கள் எழுந்தன. இதையடுத்து தமிழக காவல்துறை இயக்குநர் ராஜேந்திரன் பிறப்பித்துள்ள உத்தரவில் பாதுகாப்பு பணியில் உள்ள காவலர்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதவி ஆய்வாளர் பதவிக்கு மேல் உள்ளவர்கள் மட்டும் பணி நிமித்தமாக செல்போனை பயன்படுத்தலாம் எனவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும். அரசுக்கு கரும்பு விவசாயிகள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டத்தை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்திய கஜா புயலால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, சுந்தரக்கோட்டை, கண்டிதம்பேட்டை, பரவாக்கோட்டை, உள்ளிக்கோட்டை உள்ளிட்ட 51 ஊராட்சி பகுதிகளில் வளர்ந்திருந்த 50,000 தென்னை மரங்கள் கஜா புயலால் வேரோடு சாய்ந்தன. 5 ஆண்டுகள் முதல் 40 ஆண்டுகள் வரை பிள்ளைகளைப் போல பார்த்து கவனித்து வளர்த்த தென்னை மரங்கள் ஒரே நேரத்தில் சாய்ந்ததால் விவசாயிகள் செய்வதறியாது வேதனையில் தவித்து வருகின்றனர். மேலும் வாழை, தேக்கு, சவுக்கு போன்ற அனைத்தும் சேதமடைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் வருவாயை இழந்து வாடி வருகின்றனர். நெல் பயிர்களும் நீரில் அழுகி வருவதால் தமிழகத்திற்கே உணவளித்த விவசாயிகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. புயல் நிவாரணத் தொகையை தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு பச்சை பிள்ளை, 1 வயசு பிள்ளை, 6 மாசத்து பிள்ளையெல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்தோம் சார்.
எங்களை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களா ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு ஒருத்தர வண்டியாக திருப்பி நாங்கள் சாப்பாடு கேட்டு சாப்பிட்றோம் சார். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் சார். இந்த தெருவை வந்து பார்க்க சொல்லுங்கள் சார். எங்களால் சகிக்க முடியல சார். நாங்கள் கொசு பத்தியோடு இல்லாத கிடக்கிறோம். கரண்ட் மின்சாரம் எதுவுமே கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா துணி தான் காய வைக்கிறோம். மழை காற்று அடிச்சதுலேருந்து இப்போ புயல் காற்றுல அடித்து சுருட்டு போய் வளர்க்குறோங்க சார். எங்களை யாரும் திரும்பி போல 500 கொடுத்துட்டாங்க. எந்த மூளைக்குங்க சார் 10 வயிற்றுல மதிக்கணும் பண்ண மாத்திரம் போய் சாமி நம்ம கடந்துதான் சாப்பிடுறாங்க சார். 6 வயசுக்கு துண்டு விட்டு தென்னையை பயிரிட்டு அது வளர்ந்து ஆளாகி காய்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த பாதிப்பானது மிகவும் விவசாயிகளை வேதனைக்குள்ளாகி இருக்கிறது. இந்த நிலத்தை இதில் உள்ள மரங்களை அகற்றி சீரமைப்பு செய்வது என்பது மிகவும் கடினமான காரணம். அரசு வழங்கக்கூடிய அந்த நிவாரணமான 1100 ரூபாய் இந்த விவசாயிகளுக்கு போதாத ஒரு அமௌண்டாக இருக்கிறது. 4-5 கிராமங்களுக்கு ஒரு கிராம நிர்வாக அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள். அவர் எப்படி கணக்கெடுக்க போகிறார், எப்படி பணி செய்ய போகிறார் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. கஜா புயல் தாக்கி இதுவரை எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் தங்களை சந்திக்கவில்லை, தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என இந்த மக்கள் குற்றச்சாட்டி வராங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம், அம்மா உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இப்போ வீடுகள்லாம் எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு, அரசு அதிகாரிகள்லாம் உங்களை பார்த்தாங்களா? எந்த ஒரு அதிகாரியும் உள்ளே பார்க்கல சார். வீவோ 2 நாள் காலைல பார்த்தாங்க, அவ்வளோதான். மரம் விழுந்து கிடக்கு, தண்ணி குடிக்க தண்ணி கிடையாது, மின்சார வசதி கிடையாது, ஒரு பாம்பு கிடைச்சா கூட கேள்வி கிடையாது, படுக்கிறதுக்கு தகுந்த இடம் கிடையாது, நிறைஞ்ச துணியை மாற்றிக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸும் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒரு வேளை மத்தியானம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் தருவாங்க, அதுதான் எங்களுக்கு கிடைச்சது. ஒரு நாள் பால் பாக்கெட்டு, ஒரு நாள் பிஸ்கட்டு, இது போதுமா சார்? எங்களுக்கு இந்த வசதியே கிடையாது சார். இங்கே ஒரு பாம்பு கடிச்சா கூட கேள்வி இல்லை. ஜீவாத்தோடு காலனி தெரு இது மாதிரி எங்கள் தெருவை பாதிச்சிருக்கோம். ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு தான். எப்படி சாப்பிட்றீங்க? உங்களுக்கு பொருளாதார ஆம்பளைங்களும் வேலைக்கு போகலையே, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க? ஒரு வேலை தானே நாங்கள் கொஞ்சம் சாப்பாடு தரோம், மிச்சம் 3 வேலை உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுது, எங்கே இருக்கீங்கன்னு அதை யாரும் கண்டுக்கல. மத்தியானம் கொஞ்சம் தங்கள் பகுதிகளை அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு தங்களுக்கான இந்த மக்களுக்கான உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை இவர்களோட பெரிய கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து ராஜன். கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற முண்டியம்பாக்கம் கரும்பு விவசாயிகள் சங்க பேரவை கூட்டத்தில் ஏராளமான கரும்பு விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் பாண்டியன், 2018-2019 ஆண்டு அரவை பருவத்திற்கு கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அதையும் 15 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கடந்த 4 ஆண்டுகளுக்கான கரும்பு நிலுவைத் தொகையையும் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். டன் ஒன்றுக்கு விவசாயிகளுக்கு 4000 ரூபாய் பட்டுவாடா செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். கரும்பு ஆலைக்கு சப்ளை செய்யப்பட்ட கரும்பிற்கு 15 தினங்களுக்குள் அந்த பணத்தை கரும்பு ஆலை விவசாயிகளுக்கு சேரும்படி செய்ய வேண்டும். அப்படி தவறினால் அந்த பணத்திற்கு வட்டி சேர்த்து வழங்க வேண்டும். இது ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். குவைத் நாட்டில் பணிபுரியும் தனியார் நிறுவன ஊழியரிடம் சுமார் 4 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட போலி சாமியாரை சிவகங்கை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகாசியை சேர்ந்த ராமதாஸ் என்பவர் குவைத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். ராமதாஸின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக கூறி சிவகங்கையை சேர்ந்த ரவி என்ற போலி சாமியார் பல தவணைகளில் சுமார் 4 கோடியே 66 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளார். ரவியின் நடவடிக்கைகளில் சந்தேகம் அடைந்த ராமதாஸ் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த சிவகங்கை குற்றப்பிரிவு காவல்துறையினர் போலி சாமியார் ரவியை கைது செய்தனர். திருச்சியை சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவரிடமும் ரவி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இது குறித்தும் ரவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நண்பர் மூலமாக ஒரு போலி சாமியார் அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக கிட்டத்தட்ட 4 கோடி 65 லட்சம் டைரெக்டாக என்னுடைய என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து அனுப்பின பைசா ஏமாற்றப்பட்டு என்னுடைய பணத்தை எல்லாம் இழந்துட்டேன். அந்த போலி சாமியாரை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 7 நாள்லேயே காப்பாற்றி அவரும் அவருக்கு கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கூட இருக்கிற டீம் எல்லாருமே காலையில் இது பண்ணியிருக்காங்க. என்னை கூப்பிட்டு நான் எஃப்ஐஆர் சைன் பண்ணுறோம். வாழ்வீச்சு போட்டியை தமிழக அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என தமிழக வாழ்வீச்சு வீராங்கனை பவானி தேவி கோரிக்கை விடுத்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் தொடரின் வாழ்வீச்சு போட்டியில் சென்னையை சேர்ந்த வீராங்கனை பவானி தேவி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார்.
இதனையடுத்து நேற்றிரவு நாடு திரும்பிய பவானி தேவி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வாழ்வீச்சு போட்டியில் தங்கம் வென்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினார். ஆஸ்திரேலியாவில் கேன்பரான்ற இடத்துல வந்து நவம்பர் 23 28 வரைக்கும் சீனியர் காமன்வெல்த் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எனக்கு இண்டிவிஜுவலில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவுக்கு கோல்டு மெடல் கிடச்சிருக்கு. காமன்வெல்த்தில் ஃபர்ஸ்ட் மெடலும் அது ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலும் இந்தியாவுக்கு வாங்கி தரதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மெடலை வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நிறைய பிரச்சனை எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இலங்கையில் இருந்து 2.5 கிலோ தங்க கட்டிகளை வயிற்றில் மறைத்து வைத்து கடத்தி வந்த 17 பேரை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து விமானத்தில் வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் பதற்றத்துடனும் சோர்வுடனும் காணப்பட்ட 17 பேரிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். ஒவ்வொருவரும் வயிற்றில் தங்க கட்டிகளை மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த அதிகாரிகள் 2.5 கிலோ எடை கொண்ட 79 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளையும் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட அனைவரும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆன்மீக சுற்றுலா செல்லும் பயணிகளுக்காக இயக்கப்படும் ராமாயணா விரைவு ரயில் ராமேஸ்வரத்தை வந்தடைந்தது. இலங்கைக்கு ஆன்மீக சுற்றுலா செல்பவர்களுக்காக ராமாயணா எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் விரைவு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. IRCTC மூலம் இயக்கப்படும் இந்த விரைவு ரயில் அயோத்தி ராமேஸ்வரம் வழியாக இயக்கப்படுகிறது. கடந்த 14ஆம் தேதி டெல்லியிலிருந்து புறப்பட்ட ராமாயணா விரைவு ரயில் அயோத்தியில் நிறுத்தப்பட்டு பயணிகள் பல்வேறு புனித இடங்களை தரிசனம் செய்தனர். பின்னர் ஜனக்பூர், வாரணாசி ஆகிய இடங்களுக்கு சென்ற ரயில் ராமேஸ்வரத்தை வந்தடைந்தது. அங்கும் பயணிகள் பல்வேறு கோவில்களை தரிசனம் செய்தனர். பின்னர் ராமாயணா விரைவு ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து மீண்டும் அயோத்திக்கு புறப்பட்டு சென்றது. இந்த வண்டியை சோதனை செய்வதற்காக என்ன பண்ணிருக்காங்க, பாம் ஸ்குவாடு அப்புறம் அந்த டாக் ஸ்குவாட் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வேறு ஏதாவது அசம்பாவிதத்தை உருவாக்குறதுக்கான ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்குமா இல்லையான்றதை சோதனை செய்வதற்காக என்ன பண்ணுறாங்க, வந்து அவங்களும் வண்டியை சுத்தமாக சோதனை செய்துவிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்ம சான்றிதழ் வழங்கிட்டாங்க. பார்த்துங்க. இனி பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் செய்திகளின் தொகுப்பை காணலாம். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக சுனில் அரோராவை நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக உள்ள OB ராவத்தின் பதவிக்காலம் வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி புதிய தலைமை தேர்தல் ஆணையராக சுனில் அரோராவை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் புயல் பாதிப்பு மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் நாகை வருவாய் கோட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்று திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி கல்வி மாவட்டமான திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், முத்துப்பேட்டை ஆகிய ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சேலத்தில் வீட்டு மனைக்கு அங்கீகாரம் வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக பெண் செயற்பொறியாளர் உள்பட 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் செயற்பொறியாளராக பணியாற்றி வந்த கலைவாணி கட்டட வரைபடத்திற்கு அனுமதி கோரி விண்ணப்பம் செய்பவரிடமும் வீட்டு மனைக்கு அங்கீகாரம் கேட்டு விண்ணப்பம் செய்பவர்களிடமும் லஞ்சம் பெறுவதாக புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில் கலைவாணியையும் அவரது உதவியாளர் உஸ்மான் என்பவரையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. கஜா புயலால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் 12 மாவட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பினரும் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் அரிசி, தண்ணீர் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும், பாய், துணிகள் உள்ளிட்ட சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் திருவாரூர் மாவட்ட மக்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழக நாட்டுப்புற இசை கலை பெருமன்றம் சார்பாக கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரண உதவி அளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் தேசப்பந்து மைதானத்தில் தமிழக நாட்டுப்புற இசை கலை பெருமன்றம் சார்பாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணம் நிதி மற்றும் பொருட்கள் திரட்டப்பட்டன. அவை அனைத்தும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது.
திண்டிவனம் அருகே பேருந்து பயணியிடம் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையிலிருந்து காயல்பட்டினத்திற்கு சொகுசு பேருந்தில் சென்ற சுலைமான் என்பவரிடமிருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுகுறித்து விசாரித்து வந்த காவல்துறையினர் பேருந்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வைத்து 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து வெள்ளிப் பொருட்களை மீட்டனர். மேலும் கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே சென்று கொண்டிருந்த வேனில் முன்பக்க டயர் வெடித்து விபத்திற்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருந்து 30 பேருடன் வந்து கொண்டிருந்த வேன் சென்னிமலை வாய்க்கால் புதூர் அருகே வந்தபோது வேனில் முன்பக்க டயர் வெடித்து சிதறியதில் வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பேராசிரியை நிர்மலா தேவி உட்பட 3 பேர் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் 3 பேரும் காயங்கள் எதுவுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள பேராசிரியை நிர்மலா தேவி, உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை மதுரை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லும் போது காவல்துறை வாகனம் மீது எதிரே வந்த வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் நாளை தொடக்கம். இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட அணிகள் தீவிர பயிற்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு படை வாகனம் மீது தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் காவல்துறை அதிகாரிகள் 22 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தானின் பாராக் மாகாணத்தில் உள்ள லஷ்பா ஜூவைன் மாவட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பாதுகாப்பு வாகனங்களில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த தாலிபான் தீவிரவாதிகள் அதிகாரிகள் சென்ற பாதுகாப்பு வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர். இந்த பயங்கர தாக்குதலில் காவல்துறை தலைமை அதிகாரி உட்பட 22 அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரஷ்யாவை சேர்ந்த ஓவியர் ஒருவர் கடலுக்குள் முழுகியபடி தத்ரூபமாக ஓவியம் வரைந்து சாதனை படைத்துள்ளார். ரஷ்ய நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற ஓவியர்களுள் ஒருவரான ஒல்கா பெல்கா என்பவருக்கு நீருக்கு அடியில் மூழ்கியபடியே ஓவியம் வரைய வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவாக இருந்தது. இதனை செயல்படுத்த விரும்பிய ஓவியர் ஒல்கா பெல்கா தனது தோழியுடன் செங்கடல் பகுதிக்கு சென்றார். பிராணவாயுவின் உதவியுடன் தனது தோழியையும் கடலுக்குள் அடியில் அழைத்து சென்ற ஓவியர் ஏற்கனவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வண்ண கலவைகளை கொண்டு தனது தோழியின் உருவத்தை அழகாக வரைந்து சாதனை படைத்துள்ளார். பதினான்காவது உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் ஒடிசாவில் நாளை தொடங்குகிறது. இதனையொட்டி இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட அணிகள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. ஒடிசாவின் புவனேஸ்வர் நகரில் உள்ள கலிங்கா மைதானத்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் நாளை தொடங்கி டிசம்பர் 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 16 நாடுகள் தொடரில் பங்கேற்கின்றன. நாளை இரவு 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணியுடன் மோதுகிறது. அண்மை காலமாக இந்திய அணி சிறப்பாக விளையாடி வருவதால் உலகக்கோப்பையை வெல்லும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. நோபல் பரிசுக்கான மூலதனத்தை ஆல்ஃபிரட் நோபல் எழுதி வைத்த நாள் இன்று. இது பற்றி இந்த நாள் பகுதியில் உலக சமூகத்தின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர் ஆல்ஃபிரட் நோபல். உலகின் வளர்ச்சிக்காக பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்களிப்பை செலுத்துபவர்களை கௌரவிக்க எண்ணினார் நோபல். அதற்கென தன் சொத்திலிருந்து மூலதனத்தை உருவாக்கி 1895ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி உயில் ஒன்றை எழுதி வைத்தார். வேதியியல்,
இயற்பியல், இலக்கியம், மருத்துவம் மற்றும் அமைதி ஆகிய 5 துறைகளில் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி 1901ஆம் ஆண்டு முதல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 1968ஆம் ஆண்டு முதல் ஆல்ஃபிரட் நோபல் நினைவாக பொருளாதாரத்திற்கான பரிசும் வழங்கப்படுகிறது. இந்த பரிசு வழங்க தனது சொத்தை பயன்படுத்த வேண்டும் என ஆல்ஃபிரட் நோபல் 1895ஆம் ஆண்டு தனது உயிலில் எழுதி வைத்துள்ளார். ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்திற்கான பரிசையும் சேர்த்து இதுவரை 590 பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன. 935 பேர் பரிசுகளை பெற்றுள்ளனர். இவர்களில் 52 பெண்களும் அடங்குவர். நோபல் பரிசில் அமைதிக்கான நோபல் பரிசு முக்கியத்துவம் பெறுகிறது. 1901ஆம் ஆண்டு முதல் 2018 வரை மொத்தம் 99 பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன. 133 பேரும் 27 அமைப்புகளும் அமைதிக்கான நோபல் பரிசை இதுவரை பெற்றுள்ளனர். இந்த பரிசுகள் அவர் மறைந்த நாளான டிசம்பர் 10ஆம் தேதி வழங்கப்படுகிறது. உயரிய விருதான நோபல் பரிசு வழங்கப்படுவதற்காக ஆல்ஃபிரட் நோபல் உயில் எழுதி வைத்த நாள் இந்த நாள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் பழனிசாமியுடன் மத்திய குழு இன்று ஆலோசனை. ஓரிரு நாளில் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல். முப்பது ஆண்டுகளுக்கு காங்கிரசால் ஆட்சி அமைக்க முடியாது. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி விமர்சனம். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான சீராய்வு மனு தள்ளுபடி. முதலமைச்சர் பழனிசாமி பொறுப்பேற்க மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய பிரதேசம், மிசோரமில் நாளை தேர்தல். வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் மும்முரம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேரில் காணலாம். மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.